உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்கும்போது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த பழைய முயற்சிகளால் சிறு சிறு பிரச்சனைகள், தடை தாமதங்கள் என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சிறு தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனையே மன அழுத்தம் என்பது இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஏற்பட்ட அந்த அனுபவத்தினால சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் அசிங்கம் அவமானம் ஏற்பட்டிருக்கும். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இந்த இளைய சகோதரத்துவத்தால் ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து ஏதாவது இதனால் நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. அந்த மன அழுத்தத்துடன் சூடு காரணமாக, ஏன்னா ஏதோ ஒரு நிலம் சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம் எப்போதும் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஸோ அது இந்த காலகட்டத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் இவங்க போய் சிக்கியிருப்பாங்க. இடம் மோசடி, நிலம் மோசடி, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் பேரும் லைட்டாக அப்படியே அடிபட்டிருக்கும். ஸோ அந்த அடிபட்டதுனால ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம் இருக்குது இல்லையா, சமூகத்தில் ஒரு சின்ன அவப்பேர் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் நிறைய கன்னி ராசிக்காரர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் என்னென்னாக்கா கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்னென்னாக்கா எப்பொழுதும் எதையும் ரொம்ப ஆய்வு செய்து ஆலோசனை செஞ்சு தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க எடுத்த பல முடிவுகளால் இவங்களுக்கு பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையின் காரணமாக இப்போ மனம் ஒரு சின்ன ஒரு கலங்கிய குளம் போல் இருக்கும். கொஞ்சம் தெளிய வச்சிங்கன்னா சரியாயிடும். ஸோ அப்போ என்னென்னாக்கா பழைய விஷயங்களை பழையன கழிதலும் புதியன புகுதல்ன்ற மாதிரி பழைய விஷயத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு புதுசாக யோசிச்சுப்பாரு. ஏன்னா சூழ்நிலைகளால் பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் இலகுவாக மன அமைதி, பழைய விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருந்தாவே உங்கள் மனம் தெளிவாயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு மிக நல்ல பலனையும் கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ என்னென்னாக்கா எப்போதும் என்னென்னாக்கா நன்மையும் தீமையும் நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி தான். ஏன்னா நல்லது இங்கேயும் கெட்டது இங்கேயும் இருக்குதுன்னு பல பேர் நினச்சிப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நன்மையும் தீமையும் நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி தான். ஸோ நாம் எந்த பக்கத்தில் இருக்கோன்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்ல,
பிரச்சனை ஒருத்தனுக்கு இல்லாமல் லாபம் கண்டிப்பாக ஏற்படாது. சரிங்களா? ஒரு போட்டின்னு ஒன்று இல்லாமல் வெற்றி என்பது தீர்மானிக்கப்படாது. எக்ஸாம்னு ஒன்று இல்லைன்னா அடுத்த கிளாஸுக்கே போக முடியாது. ஸோ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அதனால் என்னென்னாக்கா நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பிரச்சனையே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்தணும்னு பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனைக்கு அடுத்து தான் வெற்றியே. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஸோ எப்பொழுதும் அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொண்டு வெற்றி அடையணும் என்ற அந்த யுக்தியை மட்டும் கன்னிராசிக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், இவங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு என்ன சொல்ல அப்படியே டிக் போட்டுட்டு போயிட்டே இருக்க. 4 கொஸ்டின் ஒன்று டிக் பண்ணுற மாதிரி டிக் போட்டு அடுத்த மூமெண்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா கன்னிராசிகர் எப்பொழுதும் தொழில் சார்ந்த ஒரு சிந்தனை அதிகமாக இருந்திருக்கும். தொழிலில் எப்போதும் தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும். தொழில் எப்போ எதையுமே ஒரு தொழில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கன்னிராசிக்காரன் எப்பொழுதுக்கும் எதையுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே பார்ப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் ரீதியான ஒரு கடன் ஏற்படும். அதை கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணும், கடன் வாங்க. அந்த கடன் என்னென்னாக்கா ஒரு அரசியல்வாதிக்கிட்ட வாங்குவாங்க, தந்தைக்கிட்ட கடன் வாங்குவாங்க, இல்லை அத்தை என்ற உறவுக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. கடன் வாங்கி தொழில் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினா தான் தொழிலே அமையும். கடன் வாங்காமல் நீங்கள் தொழில் செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது, தொழில் ரீதியான டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு சிறிய கடனை பெற்று தொழில் செஞ்சு பாருங்கள். உங்கள் தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை என்பது இந்த காலகட்டத்தில் அடையும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய கடன் அரசியல்வாதிகிட்ட வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வாங்க. லோனு அந்த மாதிரி கிடைப்பது எல்லாமே கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா புதிய ஷேர் விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது எதுவுமே, ஏன்னா பொதுவாக என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா அந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய லாஸ் ஆகக்கூடிய நிறைய பேரில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரலாம் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு 10 ரூபா வந்தவுடனே உடனே பெரிய அமௌண்ட்டை கொடுத்து லாக் பண்ணிவிடுவாங்க. இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்க வாங்கும் போது ஸ்ட்ராட்டஜியில் நடுவில் ஒரு அளவு போயிருக்கும். ஆஹா நமக்கு கிடைச்சிரும்னு பார்ப்பேன். இவங்க அதை விற்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான அமௌண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஷேர் ரீதியான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அதே இவங்க ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஷேரில் போடுப்பா சூப்பராக போகணும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும். அப்போ என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்க ஷேர் முதலீடு செய்யும் போது உங்கள் பேரில் செய்யாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்று உங்கள் நண்பர் மூலிமா பண்ணணும், இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கணவனா மனைவி அந்த மாதிரி வச்சுக்கணும். அவங்க மூலியமாக நீங்கள் செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய வெற்றி என்பது, லாபம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். நீங்கள் உங்கள் பேரில் செஞ்சிங்கன்னா உங்கள் பேரில் நீங்கள் வாங்க. இதை நிறைய பேருக்கு அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா கூட உங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் நீங்கள். ஸோ உங்கள் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு மிக கேவலமாக போகும். அதே நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஷன் சொல்லும் போது அது மிகப்பெரிய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதையே நீங்கள் தொழிலாக செய்யும். கன்சல்டேஷன்ஸை நீங்கள் ஷேர் கன்சல்டேஷன் செய்யும் போது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வழி காமிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய விஷயத்தில் பல குழப்பங்கள், பர்சனலில் அவங்க ரொம்ப வீக். ஆனால் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுது, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆனால் இவங்களுக்குன்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மாட்டின்னு இருக்காங்க. ஸோ இதை நம்ம நிறைய கன்னி ராசிக்காரங்களை அஸ்ட்ராலஜியை பார்த்தும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கன்னி ராசிக்காரங்க அவங்க பேரில் செய்த கடலில் அவங்களோட வாழ்க்கை துணை பேரில் செய்யும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வளர்ச்சி என்பது இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபுட் அலர்ஜிஸ் என்பது ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் கண்ணுக்காக ஒரு மருத்துவமனை செல்வது, கண் டெஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்ணுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மனம் ஐ டெஸ்ட்டு, கண்ணுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது. வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு ஆவரேஜான வருமானம் தான் இருக்கும். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் முயற்சியால் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வெற்றி என்பது இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில்
வீடுக்காக எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைய கன்னிராசிக்காரங்களை வீட்டை எடுத்து கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தத்தால் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் முதலிலிருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு வாகனங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் அமைச்சிருக்கும். அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சியால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் மனம் என்பது உங்கள் மனதை இயக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சூழ்நிலைகள் தான் உங்கள் மனதை இயக்கும். அதனால் என்னென்னாக்கா சிச்சுவேஷன் சாதகமாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கே நீங்கள் அடி வாங்கிறீங்க. ஸோ இந்த காலகட்டம் ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ், இழுபறியாக இருந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. எது இருந்தாலும் சரி, கையில் காசு இருந்துச்சுன்னா கன்னிராசிக்காரங்க பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஆனால் கையில் காசு இல்லாத கன்னிராசிக்காரங்க தான் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன்ற உறவு பார்த்திங்கன்னா பொதுவாக கன்னிராசிக்காரங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பி பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மட்டும்தான் நம்புவாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அவங்களுக்கு நிறைய ஞானத்தையும் படிப்பினையும் அபரிவிதமாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்னென்னாக்கா சூழ்நிலைகளால் தான் இவங்களுடைய லாபம் என்பது தீர்மானிக்கப்படும். ஸோ சூழ்நிலைகள் தான் இவங்களுடைய பணத்தையும் காலி பண்ணது சூழ்நிலைகள் தான். ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்க அதிகமாக யார் மீதும் நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படி நம்பி இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இவங்களுக்கு பெருசாக நன்மையும் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் என்னென்னாக்கா இவங்க அண்ணன்ற உறவு, அண்ணன் அக்கான்ற உறவு மூலிமா செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா நண்பர்கள் இவங்களுக்கு எப்போதும் கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நிரந்தர நண்பர்கள் எப்போதும் இருக்க மாட்டாங்க. நிறைய இவங்களுக்கு நண்பர்கள் ஆன்மீக ரீதியான நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களாலேயே ஒரு அழுத்தமான சூழல் இருக்கும். ஆனால் அதே வேலைக்காக அதே நண்பர்கள், ஆன்மீகம் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களை கொண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசிகள் வேலை மாற்றம் என்பது அமையும். வேலை ரீதியாக ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக வேலை என்பது அமையும். அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள், அம்மாவுக்கு தேவையான உதவிகள் செய்வது மூலயமா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தேடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமையும். ஏன்னா என்னக்கா நீங்கள் வீட்டில் நல்ல ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணிங்கன்னாவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க வேலை வாய்ப்பு என்பது அமையும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்னென்னாக்கா கடந்த காலகட்டத்தில் வேலையே பார்த்திங்கன்னா ரொம்ப டாஸ்காக இருந்திருக்கும். எடுத்த வேலையை சரியாக முடிக்க முடியாது. ரொம்ப குழப்பங்கள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளாலையும் பண்ணிக்க முடியாது. நண்பர்களோட நிறைய கன்னிராசிங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டுரும். அம்மா கூட நிறைய பேர் கன்னிராசிங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இங்கே அம்மா வீட்டில் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, ரெண்டுத்தையும் செய்ய முடியாது. நிறைய கன்னிராசிங்க அம்மா உறவு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சில பேருக்கு என்னென்னாக்கா வாகனத்தை போயிருப்பாங்க, வாகனம் பார்த்திங்கன்னா தண்ட செலவு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு குழப்பங்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி இப்போது ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் யாராவது ஒரு உதவிகள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ விரயத்தின் மூலியமாகவும், இல்லை நீங்களே யாருக்காக ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும், இல்லை உங்களுக்கே நீங்கள் ஒரு மருந்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விரயம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான ஒரு படியை அமைத்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாக அமைச்சு கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.